வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தேர்தல் நெருங்கிருச்சு. இப்போது யார் யார் எவ்வளோ சீட்டில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற சஸ்பென்ஸ் மட்டும்தான் நீடிச்சுக்கு இருக்குது. அதிமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிகளுக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு ப்ரிடிக்ஷன் வெளிவந்திருக்கு. என்னென்னா 160 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் 56 தொகுதிகளை பாஜக அமமுகவுக்கு உள் ஒதுக்கீடாக அவங்க பிரிச்சுக்குவாங்க. பாஜகவும் அதிமுகவும் அந்த 56 பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 56 சீட்டில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாமக தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பாஜக அந்த 56 செட்டில் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜக போட்டியிடுவாங்க அப்படின்னு இப்போ முதல் கட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கு. பாமகவை பொறுத்த வரைக்கும் 18 தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கான். அப்போ 160 அதிமுக, 56 பாமக தவிர்த்து 2024 இருந்த என்டிஏ, 18 பாமக, டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 234. பாஜகவுக்கு ஒதுக்கக்கூடிய 56 சீட்டில் அமமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டு 6 சீட்டு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் கிடச்சிருக்கு. 6 சீட்டு அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டு. ஸோ இதெல்லாம் போக 40க்கு மேலே 40 to 45 தாமரை சின்னம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துருச்சா, தொடருதா, இல்லை முற்றுப்புள்ளியா அப்படிங்கிற டவுட்டு ரொம்ப நாளாக இருக்குது. நேற்று கூட சிதம்பரம் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு 2 பேருக்கும் இடையே அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் கிடச்சிச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் தான் தொடர்ந்து பிரச்சனை பண்ணுது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், கூடுதல் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் காலையில் தூங்கி எந்திரிச்சோனையே அது சம்மந்தப்பட்ட பதிவுகளை போட்டு திமுகவை லாஸ்ட்டு 2 மாதமாக கதற விட்டார் மாணிக்கம் தாக்கூர். இப்போ மாணிக்கம் தாக்கூர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கட்சி தான் அனைத்தையும் விட பெரியது, தனிநபர் வேறுபாடுகளை விட கட்சி தான் அனைத்தையும் விட பெரியது, எங்கள் கட்சி தலைமை எடுக்கும் முடிவை மிகுந்த ஒழுக்கத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம், ஒற்றுமைதான் பலம் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட வழக்கம் போல் திமுக கிட்ட காங்கிரஸ் சரண்டர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதா இதிலிருந்து ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் தொடருவாங்க அப்படிங்கிறது மாணிக்கம் தாக்கூருடைய இந்த பல்டி பதிவை வச்சு ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்கலாம். இது 1. 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? நடிகர் சுமன் இருக்காருல்ல, நிறையா படங்களில் வில்லனாலாம் நடிச்சிருப்பார். சிவாஜி படத்துடைய வில்லன், ஈஸியாக உங்களுக்கு புரியணும்னா சொல்லிடுறேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாட்டு மக்கள் பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. திரைத்துறையிலிருந்து சூப்பராக ஒரு குரலை பார்க்க முடியுது. உலகம் ஃபுல்லாக சண்டை நடக்குது. இன்றைக்கி ஹோலி பண்டிகை. இந்தியாவில் மக்கள் அமைதியாக ஹோலியை கொண்டாடிக்கு இருக்கோம். ஆனால் வேர்ல்டு மேப் எடுத்து வச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிலையும் பெரிய பெரிய பிரச்சனைகள். மக்கள்லாம் அமைதியாகவே வாழ முடியலை. ஆனால் இந்தியாவில் மக்கள் அமைதியாக வாழ்கிறாங்க. அதுக்கு காரணம் மோடியுடைய டிப்ளமசி. அதனால் நாட்டு மக்கள் மோடிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நடிகர் சுமன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேச இந்திய அலையன்ஸு அழுதுக்கு இருக்காங்க. இது 3. அடுத்தது நாங்குநேரியில் நடந்த கொடூரம். நாங்குநேரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பத்து அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 3 பைக்கில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் டீ கடை பக்கத்தில் உட்காந்து பேசிக்கு இருந்தவங்களை சரமாரியாக வெட்டியிருக்கானுங்க. அதில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க, 6 பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது தொடர்பாக விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசினது பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு. திருமாவளவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? தென் மாவட்டங்களில் ஜாதியின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் பெற சங் பரிவார் அமைப்புகள் முயற்சி அப்படிங்கிற தகவல் கிடச்சிச்சு. அதற்கு ஒத்திகையோ இந்த சம்பவம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் ஸ்ட்ராங்காக இதன் பின்னணியை விசாரிக்கணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் மேலே தான் குறை சொல்லுவீங்களா? அதை தவிர உங்களுக்கு வேறு அரசியலே தெரியாதா அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. அந்த 9 பேர் கொண்ட கும்பல் அருவாவை எடுத்து வெட்டினான்கள, அவனுங்க போதையில் இருந்ததாக செய்திகள் வருது. எதற்காக போதைப்பொருள் நடமாட்டம் இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு ஆளும் அரசாங்கத்தை கண்டிக்காமல் ஆர்எஸ்எஸ் தான் காரணம் அப்படின்னு வழியை தூக்கி போடுறீங்க. இதை விட்டால் வேறு எந்த பாலிடிக்ஸும் உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் மேலேயும் சங் பரிவார் அமைப்புகள் மேலேயும் தான் வழி போடுற பாலிடிக்ஸ் தான் தெரியுமா அப்படின்னு திருமாவளவனுக்கு எதிராக கேள்விகள் அதிகமாக பார்க்க முடியுது சமூக வலைதளத்தில். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பிரகாஷ்ராஜ் மோடியை விமர்சனம் பண்ணி சமீபத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். எப்போதுமே மோடியை விமர்சனம் பண்ணுவார். ஆனால் சமீபத்தில் போட்ட பதிவு எல்லை மீறிய பதிவு. பாஜகக்காரங்க சொல்கிறாங்க, இந்த பதிவுக்கே பிரகாஷ்ராஜை பிடிச்சி உள்ள தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு மோடி வந்தார்ல, அப்போது ஒருத்தர்
ஒரு விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். ரெட் கார்பெட்டில் துண்டை விரித்து அதில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குற ஒரே ஆள் மோடியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். அதுக்கு இந்த பிரகாஷ்ராஜ் சொல்கிறாரு, ஏ பெக்கர் இஸ் ஏ பெக்கர் இஸ் ஏ பெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பெக்கர் அப்படின்னா பிச்சைக்காரன் அப்படின்னு அர்த்தம். பிச்சைக்காரன் தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், அதாவது உங்களுக்கு மோடியை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும். பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் அவர் இருக்கார். அவரை பெக்கர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தை? பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு நாட்டு மக்கள் கொந்தளிக்க பயந்து போய் போட்ட பதிவை டெலீட் பண்ணி எஸ்கேப் ஆகியிருக்காரு பிரகாஷ்ராஜ். இது 3. 4வது இந்த துருவரது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். மோடியுடைய இடத்துல ஒரு கழுதையை கொண்டு வந்து உட்கார வச்சாலும் அந்த கழுதை நாட்டுக்கு இவ்வளவு டேமேஜை ஏற்படுத்தியிருக்காது, மோடி ஏற்படுத்தின டேமேஜை ஒரு கழுதை ஏற்படுத்தியிருக்காது அப்படின்னு துருவரதே வார்த்தையை விட்டார். இந்தியாவில் எவ்வளவோ மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு பாஜக சொல்கிறதுக்கான பயன் என்ன? இது மாதிரியான பிரகாஷ்ராஜ் துருவரது அப்படின்னு எல்லை மீறி பேசியவர்கள் மீது ஆக்ஷனே எடுக்க முடியலை. இதில் மத்திய அரசாங்கம் இருந்து மாநிலத்தில் பல மாநிலங்கள் ஆட்சியில் இருந்து என்ன பயன் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க, கோபத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.